இந்த கயிறு பாத்தீங்கன்னா நிஜமா ஒரே ஒரு கயிறு தான். இதை இப்ப கழுத்துல போட்டு இப்படி இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகுதா? கட்டுங்க வாங்க. இந்த பாருங்க, அப்படி இப்படி ஆடினீங்கன்னா கரெக்டா அதை முடிச்சு மட்டும் வெளியே வந்து. சரி, நீங்களே வாங்க. ஏன்னா இந்த கயிறுல ஏதாவது இருக்கா நானும் செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப அது ஒரு கயிறுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். வேற ஏதாவது பாக்குறீங்க? ஒண்ணும் கிடையாது. உங்க பேரு சத்யா. நான் உங்களுக்கு ஒரு வளையம் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன். அந்த வளையத்துல எங்கேயாவது வெட்டு இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒண்ணும். உங்க பேர் சத்யா இல்லையா? இப்போ இத வந்து ஒரு கட்டு கட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வளையத்தை இதுக்குள்ள போடுங்க பார்க்கலாம். கூட போடணும். போகாது. என்ன காரணம்? இந்த நாட்டுங்க இருக்கிறதுனால போகாது இல்லையா? இதுவும் அப்படி வச்சுட்டு இங்க பாருங்க. ஒண்ணு நீங்க உத்து பாத்தீங்கன்னா பாருங்க, அப்படி போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நாட்டு இங்கதான் இருக்கும். அந்த வளையத்தை பிடிங்க. மெதுவா எடுத்து பாருங்க. இந்த பாருங்க, முடிச்சு போட்ட கயிறு தான். சும்மா உங்க கருத்து விரலால் இப்படி வெட்டுங்க, ரெண்டா வெட்டுங்க. இந்த ஒரு சூப்பரா வெட்டுறாரு பாருங்க, அருமையா வெட்டிட்டாரு. இப்போ இதுல வந்து இப்ப எத்தனை கயிறு இருக்கு? ரெண்டு இருக்கு. ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு. உங்களுக்கு சின்ன கயிறு வேணுமா, பெரிய கயிறு வேணுமா? பெருசு உங்களுக்கு வேணும். சின்னது எனக்கு இல்லையா? பெரிய கயிறை வச்சு என்ன பண்ண போறீங்க? தேர் எடுக்க போறீங்களா? பெருசா நீங்க எடுத்துங்க. பிடிங்க, கயிறை பிடிங்க. எடுத்து ஒரே கயிறா பிடிச்சா? நீங்க தான் ரெண்டு இருக்கு நீங்க. சரி, பரவாயில்ல. ஒரு கயிறுக்கு வந்து எத்தனை முனை இருக்கும்? ரெண்டு முனை இருக்கும். ரெண்டு கயிறுக்கு 4 முனை. ஒன்றரை கயிறுக்கு ரெண்டு கயிறுக்கு 4. ஒன்றரை கயிறுக்கு எப்படி 4 வரும்? நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொன்னீங்களே 3. உங்க வாத்தியார் யாரு? சங்கராச்சாரியாரா? இல்ல, அவரு சொன்னார்னா அதுல அர்த்தம். எடுத்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இருக்கும். 3 முனையில ஒரு கயிறு இருக்குமா? இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி மெதுவா எடுத்தீங்கன்னாக்க 4 முனையில ஒரு கயிறு இருக்கும். 4 முனையில ஒரு கயிறு இருக்குன்னா நிஜமா சொல்றேன், இது வந்து 2 கயிறு தான், ஒரு கயிறே கிடையாது. இப்போ போட்டுட்டு இந்த ஒரு கயிறு எடுத்து ஒரு நாட்டு போட்டு ஒரு மலைய மாதிரி பண்றேன். அதே மாதிரி இந்த கயிறு எடுத்து ஒரு நாட்டு ஒண்ணு போட்டு முதல்ல ஒரு கயிறா இருந்தது, அப்புறம் 2 ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு வளையம் ஆயிடுச்சு. இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு வளையத்தை பிடிச்சி எடுத்தீங்கன்னு வைங்க, அது அப்படியே ஜோரா 2 வளையம் ஆயிடும். இப்போ கயிறே பாத்தீங்கன்னாக்கா நிஜமாவே ஒரு கயிறு. இந்த முடிச்சா வருங்க, முடிச்சா வைப்பீங்களா? நான் எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சரி, நான் 1 2 3ன்னு எண்ணுவேன். நீங்க முடிச்சு போடணும். போடுங்க. 1 2 3. போடல. நான் என்ன சொல்றேன், நான் இப்படி பிடிச்சுக்கிறேன், நீங்க என்னங்க சொல்லுங்க. அப்படின்னா அது சூப்பரா வந்து வரும்.